Audio Jungle. வணக்கம். சென்னை எழும்பூர் லெங்ஸ் கார்டன் சாலையில் ஏஐசிசிசி சார்பில் கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது. இயேசுவின் சீடர் தோமா அவர்களுக்கு தமிழக அரசு சென்னையில் மணிமண்டபம் கட்டித்தர வலியுறுத்தி இந்த கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏஐசிசியின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர் நலவாரியத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யநாத் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: தமிழக முதல்வருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து தாலுகாவிலும் கல்லறை தோட்டம் அமைத்து தர வேண்டி ஏஐசிசிசி சார்பில் கோரிக்கை வைத்தோம். உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார். அதேபோல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தேவாலயங்களுக்கு புனரமைப்பு செய்ய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையினை வழங்குவது என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். இருப்பினும் ஒரு சில தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்ய தடையாக உள்ளது. தமிழக அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்த கோரிக்கை கூட்டத்திற்கு 38 மாவட்டத்திலிருந்து பேராயர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் என 4000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சபை பெரியோர்களுக்கான மாநாடு இன்று நம்முடைய எக்மோர் பகுதியிலே ஒரு கவன ஈர்ப்பாகவும் அது இன்று ஒரு நாள் அது நடத்தப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள், புதிய ஆலயங்களுக்கான NOC, அதற்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்து அதை அந்த பணிகளையும் அதே போல் பணியாளர்களுக்கான ஒரு விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஏற்படுகின்ற வகையிலே அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் பணிபுரிகிற அந்த பணியாளர்களுக்கான ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, இன்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த தோமாவின் திருநாள். ஆகவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல இங்கே சென்னையிலே செயின்ட் மவுண்ட், நம்முடைய லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற சின்னமலையிலும், அதன் பின்னர் தோமா அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்த அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இரண்டிலும் நாம் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பரிசுத்த தோமாவிற்கு நாம் தினம்தோறும் அங்கே ஆலயம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தோமா அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து முதல் முறையாக அவர் கால் பதித்த இடமான இந்த சென்னை மாநகரில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அனைத்து திருச்சபைகளின் கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்னிடம் அவர்கள் வழங்கினார்கள். அதையும் மற்றும் நம்முடைய திருச்சபைகளின் பல்வேறு விஷயங்களையும் குறித்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து, பிரதம பேராயர் மற்றும் எங்களுடைய வாரியம் இணைந்து, அவர்களோடு இணைந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்க இருக்கிறோம். அவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்து திருச்சபைகளுக்கும் கல்லறை தோட்டம் ஆக இருந்தாலும் சரி, புதிய ஆலயத்திற்கு வழிகாட்டு முறையும் அதே போல் தொன்மையான ஆலயங்களுக்கு நிதி இதுவரை யாருமே செய்ததில்லை. கிட்டத்தட்ட 2 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென்று 10 கோடி ரூபாயை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பல்வேறு ஆலயங்கள், தேவாலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சிறப்பான சிறுபான்மையினர் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியும் அதே போல் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பாசமும் தான். ஆகவே இதன் மூலமாக பல்வேறு இன்று 10 லட்சம் 20 லட்சம் என்று புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதி 10 ஆண்டுகள் ஆன ஆலயங்கள் 20 ஆண்டுகள் ஆன ஆலயங்களுக்கெல்லாம் புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதியாக குறைந்தபட்சம் 20 லட்சம்
அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு ஆலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது, புத்துயிர் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த வாரியத்தின் சார்பிலும் இந்த அனைத்து திருச்சபைகளின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்துல ஒரு கோர்ட் ஆர்டர், அது பர்டிகுலர் ஒரு சபைக்கு தான் அது பொருந்தும். அந்த கோர்ட் ஆர்டர்ல அந்த கீழே இருக்கிற வீடும் மாடியில் ஒரு சபையும் நடத்தி கொண்டிருந்தால் அதுக்கு அனுமதி, அதில் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் அதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா ஆலயங்களுக்கும் புதிய ஆலயங்களுக்கும் அவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறை செய்திருக்கிறார்கள், அதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதையும் இந்த வீட்டின் மாடியில் அல்லது ஜபக்கூடுகை நடத்துகிறவர்களுக்கும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் இந்த சரத்தும் சேர்க்கப்படும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்க இருக்கிறோம். அந்த மின்சார கட்டணத்தில் குறைப்பு, அதுவும் நமக்கு வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கட்டண குறைப்பு இருக்கிறது. அதுக்கு என்னன்னா அந்த சர்ச்சுன்னு இருக்கணும், அந்த பேர் சர்ச். எந்த சர்ச் பேர்ல இருக்குதோ அந்த சபை கட்டப்பட்டிருப்பது ஆலயத்தின் பேரில் இருக்கணும். ஆலயத்தின் பேரில் இருக்கிற அந்த சர்ச்சுகளுக்கு கண்டிப்பாக அந்த 2C அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கிறாங்க. இப்ப நடைமுறையில் அது இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சர்ச் கவுன்சில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து 38 மாவட்டத்திலிருந்து அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த கோரிக்கை நம்முடைய சேர்மன் அம்மா அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம். கிறிஸ்துவ உபதேச நல வாரிய சேர்மன் அம்மா இடத்துல நிச்சயமாக முன்பு முதலமைச்சர் அவர்களை விரைவில் சந்திப்போம். 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு நன்றியை தெரிவிக்கும். ஏன் நன்றியை தெரிவிக்கிறோம் என்றால், இன்னைக்கு 16 மாவட்ட கல்லறை தோட்டம் கொடுத்துட்டாங்க, பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. அந்த கோரிக்கையும் இன்னைக்கு அருமையான சேர்மன் அம்மா கருத்துல கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சரை கவனத்தில் கொண்டு போயிருக்குது, பதில் கிடைத்து விடும்.